கடமாவூர் வெர்சஸ் இளந்தாவடி. டாஸை வின் பண்ண இளந்தாவடி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. அதே 5 ஓவர் மேட்ச்சு. ஒரு ஓவர் பவர் பிளே 4 பவுலர். ஸ்ட்ரைக்கில் முக்கில், ஓப்பனிங் பவுலர் மேடி, மாதவன். பவர் பிளேயில் முதல் பால். அஜய் அவர் பக்கம் போயிருக்கு, குத்தி பம்ப் எடுத்திருக்கு. ரன் எடுக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சர்க்கிள்குள்ளே ஸ்டாப் பண்ணி முதல் பால் டாட்டு. யாக்கிங்கில் இந்த பேட்டு கடியில் போட்டார், எலிவேஷனுக்கு வாய்ப்பே கொடுக்கல. மூணாவது பந்து மீண்டும் ஒரு பின் பாயிண்ட் யார்கர். பேட்டோட ஃபேஸை திருப்பிட்டார். பாட்டம் மேட்டை யூஸ் பண்ணுறப்ப ஓடி எடுக்கப்பட்ட 1. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதவன். செம்ம லோவாக போயிருக்கு, செம்ம ஃபாஸ்ட்டாக வேறு போட்டிருக்காரு. வெயிட்லெஸ் பால், வெயிட் பால் ரெண்டுத்துலேயுமே நல்லா கண்ட்ரோல் வச்சு போடக்கூடிய ஒரு பவுலராக இருக்கார் ரீசெண்ட் டைம்ஸில். மேடி குத்தி போட்டாங்க. அடிச்சே பார்த்தாரு, விக்கெட்டை பிடிக்க முயற்சி. ஃபாஸ்டான த்ரோ, பிரதீபாலை தடுக்க முடியல. 4 ரன்ஸ் விடாமல் தடுக்க முடியும், தடுத்து கொடுத்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. சொல்லட்டிட்டாரு, தொல்லை தூரம் போயிடுச்சு. கரெக்டாக பிகைன் ஸ்கொயரில் உடச்சி போடவும் ஓரளவுக்கு வாட்ச் பண்ணார். அதுக்கப்புறம் பேட்டோட ஸ்விங்கு அதுலேயே வெளில போயிருக்குன்னு சொல்லலாம். 6 முடிஞ்சிருக்க காமன் பவர் பிளே ஓவர் போட்ட நிறைய பால், நல்ல பால் போட்டார். அந்த ஒரு பால் மட்டும் உடஞ்சிருச்சு. அந்த ஒரு பாலுக்கு வெயிட் பண்ண பேட்ஸ்மேன் முகிலன் கரெக்டாக எடுத்திருக்காரு அந்த புல் ஷாட். அடுத்த நியூ பாலர் கோவிந்த். முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். கடமாவூர் ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஆடி சிறப்பான அடி, இன்னோவேட்டிவ் அட் பெஸ்ட்டு அடிச்சிருக்காரு. தலை மேலே அடிச்சிருக்காரு. தலையை தாண்டி அடித்ததை தாண்டி கம்பெனி தலை மேலே விழுந்திருக்கு பந்து. சூப்பர் ஷாட். இன்றைக்கி ஒரு சூப்பர் 6ன்னு பார்க்க முடியுது. கண்டிப்பாக அவ்வளோவா 6 போகலை. கீழே போயிருக்கு, தடுக்க வாய்ப்புலாம் போச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கதா போயிடுச்சுங்க. இப்போ போயிடுச்சு, ஒரு பவுண்டரி போயிடுச்சு. நல்ல யாருக்கார் தடுக்க முடியலை. வேறு வழியே கிடையாது, அடித்து பார்க்கணும்னு அடித்து பார்த்தாங்க. நான் அந்த பேட்ஸ்மேன் ஷாட் ஆடி இருக்காரு, நல்ல ஷாட் ஆடி இருக்காரு. குவிக்காக வந்திருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் டைம் நல்லா விளக்கிட்டார், ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கிட்டார். அதே ஸ்விட்சிட்டு முதல் பால் ஸ்விட்சிட்டு அது 6 மாறினாலுமே பெட்டர் பால். ஆனால் நல்ல குவாலிட்டியான ஷாட்டை பார்த்தோம், அதனால தான் 6 மாறிச்சு. மாதவன் இதை விட வாய்ப்பு கிடையாது. பேக் ஃபுட்டில் நின்னார், கமிட் ஆகாமல் நின்னார் பேட்ஸ்மேன். நல்ல ஷாட் ஆன பேட்ஸ்மேன். அதே ஓவரில் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் 1 பேட்ஸ்மேன் ஸ்ரீகாந்த். 1 more ரிமைனிங். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 23 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு கடமாவூர். அடுத்த நியூ பாலர் பார்த்திபன். கரெக்டாக இருந்துச்சு. அவரோட ஃப்ரீ பேட் ஸ்விங்குக்கு ஒரு நல்ல பால் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். தொல்லை தூரம்ங்க. இந்த பிகைன் ஸ்கொயர் அந்த ரீஜனை பார்த்து கரெக்டாக அடிச்சிருக்காரு. 2வது டைம் அந்த புல் ஷாட்டுக்கு கரெக்டான இடம் அமைஞ்சு போச்சு. அதான் பால் அப்படின்னாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியா வந்தாருங்க, லெஃப்டி வந்தாருங்க. பிரதீப் அங்கே லெஃப்ட் எப்படி உள்ளே வந்தாங்கன்னு தெரியல. ரைட்டை தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே பூந்து அந்த கேட்ச் எடுத்திருக்காங்க. நல்ல சப்போர்ட். இப்படி ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் மேட்சுக்குள்ளே வர முடியும், எந்த ஒரு பவுலராக இருந்தாலுமே. ஒரு 6 போனதை பற்றி யோசிக்கல. அடுத்த பால் கரெக்டாக ஃபுல்லராக வந்தாங்க. கிராஸ் பேட் வேறு போனார். அவர் கொஞ்சம் லூஸாக பிடிச்சி பாட்டம் மேட்டை யூஸ் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அதுவே விக்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மோகன். 4 more. இறக்க பார்த்துருக்காரு, எப்படி மிஸ் ஆகி வந்துச்சு. இந்த லாஸ்ட் டைம் தூக்கி இருக்கிற நேரத்தை இந்த வந்து பேட்டில் பட்டு பாடியில் பட்டு சர்க்கிள்குள்ளே இருக்கும்போது ஓடி எடுக்கப்பட்ட 1. ஸ்ரீகாந்த் ஸ்ட்ரைக்கில் காச்சேஞ்சு சுற்றி முடிச்சார். அட்வான்ஸாக போயிட்டார் பேட்ஸ்மேன். ஸ்டிக்கு மேலே போட்டிருக்காங்க. செகண்ட் டைம் நல்ல ஹைட்டு போயிருக்கு. ஆல்ரெடி கேட்ச் எடுத்த ஃபீல்டர் லெஃப்டி. இன்னும் க்ளோஸாக வர முடியல. உனக்கு ரன்னிங்கில் க்ளோஸாக வந்தார். ஒரு முக்கியமான விக்கெட்டு அதை பிடிச்சி கொடுத்தாரு. இப்போ ஒரு முக்கியமான விக்கெட்டுக்கான சான்ஸை விட்டு கொடுத்துட்டாரு. ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ஸ்ரீகாந்துக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 32 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க கடமாவூர். மீண்டும் மேடி எனக்கு தெரிஞ்சு அவர் பக்கம் தான் போயிருப்பாங்க. அவருக்கான 2வது ஓவர். குவிக்காக வந்துருச்சு பந்து. ஃபுல் ஷாட் ஆடிடுவார்னு நினச்சேன். செகண்ட் பால் நல்ல இடம், சூப்பரான இடம். இட்ஸ் அ லென்த் ஃப்ரம் த பவுலர், ஃபாஸ்ட் பவுலர். ஆடே இடங்க திருப்பி போட்டிருக்காருங்க. செம பேஸோட போட்டிருக்காரு. பவுன்ஸை பாருங்கள்.
விட்டுட்டாங்க செகண்ட் டைம் விட்டுட்டாங்க. இந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃபு, ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய 2 பேத்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க. டாஸு ஃப்ரண்ட்டில் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவேன். அஜய் நினைக்கிறாங்க ஃபீல்டர். எஸ் எக்ஸ்பெக்டட் ஒன் தான். குட்டி ஸ்டிக்கில் ஒரு பால் பாக்கி இருக்கு ஓவரில். அப்படியே பின்னாடி போயிடுச்சு. ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. 36 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் களமாவூர். லாஸ்ட் ஓவர் சிறப்பான ஒரு மேரி அவர்கிட்ட வந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு பார்க்க முடிஞ்சு 4 ரன்னு. அந்த கடைசி பந்து ஓடி எடுக்கப்பட்ட 3 இருந்துச்சு. லெஃப்டி பிரதீப் வந்திருக்காங்க இந்த ஓவர் போகிறதுக்கு. டாஸ் க்ளோஸாக போச்சு. களமாவூர் பக்கமே கலக்கலான ஆற பார்க்க முடியுது. இங்கே வந்தோடனே பவுலர் கொஞ்சம் டாஸாக போட்டார், அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னும் டெட் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருந்தாருன்னா கைக்கு போயிருக்கும். விலகிருச்சு. த்ரூ கவர்ஸ் தான் இப்போ உங்களுக்கு காற்று போயிட்டுருக்கு. அங்கிட்டே முதல் ஆறை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. இங்கே அங்கே போயிட்டுருக்கா. மீண்டும் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க குட்டி. விட்டுட்டாருங்க. லோவா வந்துருச்சு. வேகத்தை வேற கம்மி பண்ணி போட்டாரு. வித்தே கொடுக்காம லெஃப்ட் ஆம் உள்ள கொண்டாண்டாங்க. 3 பால் பாக்கி இருக்கு. மீடியம் பேஸ் ஃபுல்லர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். பேட்டில் பட்டு பாடியில் பட்டு ஓடி எடுக்கப்பட்ட 1. ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துட்டாரு. ஹிட்டராக ஆஃப் ஸ்ட்ரைக் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். டிஃபிகல்ட்டான சான்ஸ். க்ளோஸாக பிடிக்க வந்தார். ஓடி எடுக்கப்பட்ட 1. கீழே போயிருக்கு. அட்வான்ஸ் மூவ்மெண்ட் பேட்ஸ்மேன் வந்து இருந்துச்சு. அந்த எண்டில் விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் பாலோட முடியுது முதல் இன்னிங்ஸ். இங்கே டார்கெட் 47 ரன்னு. சேசிங்காக பாலா ஸ்டைக்கில் ஓப்பனிங் போடுறது அஜித். பவர் பிளே பேட்டில் முதல் பால். அவரே நடந்துட்டாரு. ஸ்ட்ரைக்கில் தீபன். செகண்ட் பால் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் 1. வர விட்டு ஆட பார்த்தாரு. வாட்ச் பண்ணி வெல் லெஃப்ட் எடுத்துட்டாங்க. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு அப்படியே மீண்டும் பொசிஷனுக்கு வந்தார். நல்ல வேகம் போட்டாங்க. சேஞ்ச் ஆஃப் பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பஞ்ச் டவுன் த கிரவுண்ட். லாங் ஆஃப் ஏற்றி வச்சாங்க. விலைக்கு வேற வச்சாங்க. பரணி அங்கே சிங்கிள் மட்டும்தான். லெஃப்டி பிரதீப் ஸ்ட்ரைக்கில் குத்திக்கட்டாகும் ரெடியாக இருந்தார். சேஃபாக வச்சுக்கிட்டாங்க. அடிக்கலை. எக்ஸ்ட்ரா ரன் கொடுக்கல. மீண்டும் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோவர் 1. செகண்ட் டைம் இந்த ஓவரில். போன தடவை நல்லா விலக்கி போட்டு வெளியே கொண்டு போனார். இப்போ பாடி லைனில் போட்டு வெளியே கொண்டு போயிருக்காரு. காமன் பவர் பிளே ஓவர் 6 பாலில் போட்டு ஷட் டவுன் பண்ணிட்டார். ரன்னே கொடுக்காமன்னு சொல்லலாம். 2 ரன்னு 1 விக்கெட்டு. செகண்ட் நியூ பவுலர் மாதவன் மேடி. ஸ்ட்ரக் பவர்ஃபுல்லி. கிரவுண்டராக போயிருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. முதல் பால் ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். கரெக்டாக தடுத்தாங்க. டாஸ் ப்ராப்பராக ஆடி கொடுத்தாரு. வர விட்டு கட் பண்ணாங்க. தடுக்க முடியல. லெஃப்டி ரொம்ப ப்ராப்பராக ஆடி 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ரெண்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்பயும் நல்லா பில் பண்றாங்க இந்த ஓவரில். லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் நிறைய வராரு. செகண்ட் டைம் டாஸ் கேப்பில் போயிருக்கு. தேர்ட் மேனை உள்ளே வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஓட்டி வச்சாங்க. ஃபாஸ்ட்டாக வேற போயிருக்கு. தடுக்கிறது கஷ்டங்க. அஜித்தாலையும் தடுக்க முடியல. செகண்ட் டைம் விலக்கி போட்டிருக்காங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணிடுறாரு பேட்ஸ்மேன். ஓவர் பவர் பண்ண பார்க்கல. வர அவுட்டு ஸ்லைஸ் பண்ணுறாரு. க்ளோஸ். ரொம்ப க்ளோஸாக போட்டார். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 14. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் இளந்தாவடி. அடுத்த நியூ பவுலர் குட்டி.
ஒரு அட்டாக்கிங் மோட் ஸ்டிக்கை காட்டி ஆனான்னு சொல்லலாம். ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கு. ஓ 4க்கான வாய்ப்பு இல்லை. விரட்டிட்டாரு. காசன் கொடுக்க ஓடிட்டாரு. லெஃப்டியோட விக்கெட்டை பிடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 3 போடப்பட ஒரு வைடு. டாஸ் தூக்கி போட்டார். கொஞ்சம் லூப்போட இறங்கிச்சு டிப்பாக்கி. கம்ஃபர்டபுள் கணக்கு கிடைக்கல. பட் கலக்கலாம் 2 பார்க்க முடியுது. பெரிய கம்யூனிகேஷன் சத்தம் போட்டுலாம் ஓடல. கண்ணை கட்டியை ஓடிட்டாங்க. விக்கெட் கீப்பர் கேட்டதுக்கு போட்டு அந்த விக்கெட் எடுத்துட்டாரா? எஸ், லெஃப்டி ஆட்டம் இருந்தது. பிரதீப் வெளியே போயிருக்காரு. இப்போ தான் விக்கெட் கீப்பர் சொன்னார் குத்தி வெளியே கொண்டு போ அப்படின்னு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பார்த்திபன். டாஸ் பால் ஃபுல் கண்ட்ரோல், இன் கண்ட்ரோல். அங்கே குத்தி கட்டாக்கி பம்ப் எடுத்து போயிடுது. பம்பை ஒன்று தான் எடுக்குன்னு எதிர்பார்த்தேன். கட்டாக்குன்னு எதிர்பார்க்கல நானும். ஃபாஸ்டான பேட்ஸ்விங். ஒரு பிக்கப் ஷாட்டுக்கான முயற்சி. வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி ஃபுல்லராக போட்டார். பாடியில் பட்டுருச்சு. 12 பால் பாக்கி இருக்குது. 18 தேவை. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஸ்கோரு. அதே 2 விக்கெட் விட்டு. இந்த ஒரு மீண்டும் அஜித் அவருக்கான 2வது ஓவர். மேட்ச் ஓவர். செகண்ட் பால். ரொம்ப கேப்பு. நல்ல வேக்கண்ட்டு. அதனால் ஓடுறாங்க அந்த 2வது ரன்னையும். ஷாட் மிடில் ஆஃப் த பேட்டு. கேப்பு காலுக்குள்ளே பூந்து போயிடுச்சு. சரியான டிரைவு. கவர் டிரைவு. கலக்கல் டிரைவு. மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு போகுதுன்னு சொல்லலாம். களமாக ஒரு கையிலேருந்து நழுவுது இங்கே. பேக் ஆஃப் த ஹேண்ட். ஸ்டெப் அவுட் பண்ணார். கணிச்சிட்டாருன்னு சொல்லலாம். சிங்கிள் ஒன்லி. குட் ஷாட். பாசிட்டிவ். ரொம்ப பாசிட்டிவ். அதன் காரணமாக கிடைக்கப்பட்டது ஒரு 4 ஓட்டம். பேட்டிங் ப்ரோ அப்படின்னு மொத்தமாக கத்துறாங்க. இளந்தாவடி ஒரு நல்ல டார்கெட் அப்படின்னு பார்த்தா அந்த டார்கெட்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சக்கரை தெரியுறாங்க. 1 more remaining. ரன் இருப்பாரா? விக்கெட் கொடுப்பாங்களாம் பார்ப்போம். தூக்கி போட்டார். வர விட்டானாரு. ஸ்லோவர் ஃப்ளோட்டட். கண்டிப்பாக பவுண்டரி கிடையாது. ஆனால் ரன்ஸ் மோர் ரன்ஸ். 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46. லாஸ்ட் ஓவர் போட கதிர் வந்திருக்காங்க. ஸ்கோர்ஸ் லெவல். 1 ரன் தேவை. அதுவும் கேப்பில். அதுதான் வின்னிங் ஷாட். அதுதான் வின்னிங் ரன்னு சொல்லலாம். மேட்ச் ஒன் பை லந்தாவடி.